என்னங்க மணி 11 ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களா? எழுந்துறீங்க. இன்னைக்கு குமார அண்ணாவை லஞ்சுக்கு வர சொல்லிருக்கோம், மறந்துட்டீங்களா? அதை எப்படி மறப்பேன்? வழக்கமா எல்லாம் நீ தானே ரெடி பண்ணுவ. சமையல் வேலையில நடந்துட்டு இருக்கு. அண்ணாக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துங்க, ஓகேவா? வாங்க அண்ணா. வாங்க கீதா. வாங்க சார். வாங்க சிஸ்டர். சுரேஷ், இது என்ன ஆஃபீஸா? என் பெஸ்ட் ஃப்ரெண்டுப்பா. கீதா கிட்ட ஒன்று அறிமுகப்படுத்தினப்ப ஆஃபீஸ் ஸ்டாப்னு ஏன் சொன்ன தெரியுமா? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃபீஸில் எவனுக்குமே பிடிக்கலப்பா. அவங்க கிடக்குறாங்க சார். வாங்க உள்ள போய் பேசலாம். கீதா, ரேகாவோட சமையல் பிரமாதமா இருக்கும். அண்ணா கிண்டல் பண்ணாதீங்க. ஹலோ, வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. நானே ஃபோன் பண்றேன். ஆபீஸ் மேனேஜர் வீட்ல பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம லீவ் நாள்னு கூட பார்க்காம ஆபீஸ்ல போய் உட்காந்துட்டு நம்ம உயிரை வாங்குறாங்க. நம்ம என்னதான் பண்றது? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. போன மாசம் மலேசியா போயிருந்தேன், அங்க வாங்கினேன். ஓ, தனியாவா போவீங்க? நோனோ, தனியா போனா போர் அடிச்சிடாது. டைம்ஸ் எல்லாம் கூப்பிட்ட குரூப்பா தான் போவோம். இது எல்லாத்துக்கும் ரேகா தான் முதலாளி அம்மா. அப்படிதானே சுரேஷ்? ஆமாங்க குமார். அது மட்டும் இல்லை, ஆரம்பத்தில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். லவ் மேரேஜ், 2 பேர் வீட்லையும் எதிர்ப்பு. தைரியமாக என்ன நம்பி வந்துட்டா. உறவுன்னு சொல்லிக்க எங்களுக்கு யாருமே இல்லை. அப்போ ஒரு சேட்டு லெதர் பிசினஸ் பற்றி சொன்னான். சரி பண்ணுவோன்னு விளையாட்ட ஆரம்பிச்சா அது எங்களை பல கோடிக்கு அதிபதி ஆக்கிடுச்சு. எல்லா புகழும் ரேகாக்கு தான். இப்ப எதுக்குங்க இந்த பிளாஷ்பேக்லாம் சொல்லி அறுக்குறீங்க? இருங்க, நான் யாருன்னு பார்த்துட்டு வரேன். ஒரு ஃபாரின் கார் வாங்கலான்னு இருக்கிறேன். என்ன பட்ஜெட்? 1.5 கோடி. ஓ, வண்டி எடுத்ததும் நம்ம எல்லாரும் ஜாலியாக ஒரு ட்ரிப் போகலாம். ஓகே, பார்க்கலாம். யாரு? எஸ்ஐ ராஜசேகர். என்னவா? லெதர் பெல்ட் வேணுமா? இங்க ஸ்டாக் இல்ல, நாளைக்கு ஆபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லிட்டு. இந்த வருஷத்தோட இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கான்ட்ராக்டை விட்டுட்டு ரேகா. ஏன் விடணும்? எல்லாம் வருமானம் தானே. வருமானம் தான், ஆனா போலீஸ் வந்துட்டு போனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. விடுங்க, அவர் தெரியாம வந்துட்டாரு, நான் பாத்துக்கிறேன். என்ன கீதா டல்லா இருக்க? ஒன்னும் இல்ல. ஒன்னுல சொல்லிட்டா நம்பிடுவனா? எனக்கு தெரியும், உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு பியூனு காரு பங்களான்னு வசதியா இருக்கான். நாம இப்படி இருக்கோன்னு தானே நினைக்கிற? உன்ன மாதிரி தான் வெளியில இருந்து பார்க்குற எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவிக்கிறான்னு நினைக்கிறாங்க. அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் வலி என்னன்னு தெரியும். இவ்ளோ வசதிகள் இருக்கு, வேற எதுக்கு கஷ்டப்பட போறாங்க? என்னதான் சொத்து சுகம் வசதிகள் இருந்தாலும் அம்மான்னு கூப்பிட ஒரு குழந்தை இல்லையேன்னு ரேகா எவ்வளவு துடிச்சிட்டு இருக்கான்னு தெரியுமா? பெண்மை எப்போ முழுமை அடையுதுன்னு தெரியுமா? தாய்மை அடையும் போதுதான். கீதா, துக்கமோ சந்தோஷமோ எதுவா இருந்தாலும் அதை நம்ம தான் தேடிக்கிறோம். நடந்து போறவன் சைக்கிளில் போக ஆசைப்படுவான், சைக்கிளில் போறவன் புல்லட்ல போக ஆசைப்படுவான், புல்லட்ல போறவன் கார்ல போகணும்னு ஆசைப்படுவான். இப்படி ஆசைப்படுறதுல தப்பே கிடையாது. ஆனா நம்ம தகுதிக்குள்ள ஆசைப்படணும்னு நினைக்கிறவனா? அப்போ இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லம்மா. ராஜீவ் காந்தி 42 வயசுல பிரைம் மினிஸ்டர் ஆனாரு. நம்ம மோடி 68 வயசுல தான் பிரைம் மினிஸ்டர் ஆனாரு. 2 பேருமே பிரைம் மினிஸ்டர் தானம்மா. ஸோ யாருக்கு எப்போ எது கிடைக்குமோ அப்ப கண்டிப்பா கிடைக்கும். இல்லாததை நினைச்சு ஏங்கிட்டு இருக்கிறத விட இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணுமா? என்ன, அவங்க லிஃப்ட்ல போயிட்டாங்க, நாம படிக்கட்டுல போறோம், அவ்வளவுதான். ஐயோ, நமக்கு கிடைக்காது அவனுக்கு கிடைச்சிச்சேன்னு பொறாமப்படுற மனுஷன் அவனுக்கு கிடைச்சது நமக்கு வேணான்னு மனப்பூர்வமா வேண்டிக்கிற விஷயம் எது தெரியுமா? இறப்பு தான். வாங்குவோண்டி, ஒவ்வொன்னா நாமளும் வாங்குவோம். சரி, முதல்ல உனக்கு என்ன வேணும் சொல்லு. அந்த மொபைல் ரொம்ப நல்லா இருந்ததுங்க, வெளிநாட்டுல வாங்கினதா. சரி, அப்புறம்? காரு, சொந்தமா ஒரு வீடு. ஓகே, டன். ஆமா, வீட்டுல நாமளே ஓடி பிடிச்சி விளையாட்டு இருக்க முடியுமா? அதுக்கு 2 குழந்தைங்க வேணும்ல, அதை எங்க போய் வாங்குறது? அந்த ட்ரெஸ்
ரெடி, லஞ்சும் பேக் பண்ணிட்டேன். வாங்க சாப்பிடலாம். லஞ்சுக்கு என்ன பண்ணிருக்க? தயிர் சாதம், வாழைக்காய் பொரியல், ஊறுகாய். ஏன் கேக்குறீங்க? இல்ல நீ பண்ற தயிர் சாதத்துக்கு ஆபீஸே அடிமை ஆயிடுச்சு. ஆளுக்கு ஒரு கை அழிக்கிறானுங்க. அப்படி என்ன உன் கை மாயம் செய்யுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பழைய சோத்தை வீணாக்காம தயிர் ஊத்தி தாளிச்சு கொஞ்சம் மாங்காய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கிண்டுனா போதும், தயிர் சாதம் ரெடி. அம்மா பண்ணும்போது பாத்திருக்கேன். பழைய சொத்தை மாடர்ன் ஃபுட்டா மாத்திடுற. சூப்பர் கீதா. ஆனா இங்க நிறைய பேருக்கு பழைய சோறுனா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. காலையில சீக்கிரமா எழுந்து சமைக்கிறது உனக்கு கஷ்டமா இல்லையா? இதுல என்னங்க கஷ்டம்? இது நம்ம வீடு, நம்ம வேலை, நம்ம கடமைன்னு நினைச்சு செஞ்சா எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம். இரு யாரு நான் பாக்குறேன். ஹாய். ஹாய் ரேகா. சுரேஷ் என்ன திடீர்னு இந்த Hi, பக்கம்? குமார். வாங்க ம் உட்கார் ரேகா. ம். ம் சும்மா இந்த பக்கம் வந்தோம், அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு. அண்ணா, எங்க நீங்க ஆபீஸ் கிளம்பி போயிருப்பீங்களோன்னு நாங்க வேக வேகமா அப்படி வந்தோம். என்னமா அவசரம்? கீதா ஆ? இங்க வந்து பாரு யாரு இதோ வந்திருக்காங்க. வரேங்க. வாங்க, இருங்க டீ போட்டு கொண்டு வரேன். இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இத வாங்கிக்கோ. பிரிச்சு பாரு. இந்த அக்காவோட ஸ்மால் கிஃப்ட். என்ன கீதா, பிடிச்சிருக்கா? ம், என்னப்பா இது gift கொடுத்து எனக்கு கடன்காரன் ஆக்கிடுவ போல இருக்க. இதெல்லாம் எப்படி நான் திருப்பி செய்யறதோ? அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம். நேத்து நீங்க வீட்டுக்கு வந்தப்போ கீதா என் மொபைலே பாத்துட்டு இருந்தா. அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலா நேத்தியே வாங்கிட்டோம். காலையிலே கொடுத்துட்டு போலாம் தான் அந்த சர்ப்ரைஸ் விசிட். நேத்து இந்த மொபைல் பத்தி சொல்லிட்டு இருந்தா. சுரேஷ் இது ஒரு 30,000 இருக்குமா? எல்லாம் சேர்த்து 35,000 ஆயிடுச்சுன்னா. ம். பணமா முக்கியம்? மொத்தமா சேர்த்து வச்சு திடீர்னு நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் யார் அனுபவிப்பாங்கன்னு தெரியுமா? என்ன பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும், மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும். பாருங்க கீதா எவ்வளவு ஹாப்பியா இருக்கான்னு. இந்த சந்தோஷத்துக்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம். இது எப்படி ஆன் பண்றது ஒண்ணுமே தெரியலீங்களேக்கா. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. பிறக்கும் போதே எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா பிறக்குறாங்க. ஒவ்வொன்னா கத்துக்கிறது இல்லையா? கத்துக்கோ. ம், கீதா கற்பூரம் மாதிரி சீக்கிரம் கத்துப்பா. சுரேஷ் நம்ம ஆபீஸ் போலாமா? போலாம். அண்ணா, ஆ? வாங்க சார். ஒரு நிமிஷம். வித் யுவர் பெர்மிஷன் கீதாவை வெளியில கூட்டிட்டு போகட்டுமா? என்ன கீதா, வரியா? பத்திரமா போயிட்டு வாங்க. ம் ம். ம் இருங்க இருங்க, சாப்பாடு கொண்டு வரேன். ஓகே பாய் பாய். பாய், போயிட்டு வாங்க. இது எப்படிக்கா ஆன் பண்ணணும்? இப்படி பண்ணணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட தொடர்ச்சியை வாரம் மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.